குறிப்பாக தமிழ்ச்சமூகம் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக, ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை, நீ பெரியாரிஸ்டா, நீ தெலுங்கா, நீ கன்னடனா பேசாத, நீ திராவிட இயக்கமாக பேசாத, நீ யார் பேசுறதுக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, சீமான் சொல்ல பழமொழி தான், திருடன் திருடிட்டு திருடன் கத்திட்டு போகிற மாதிரி ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி 15 ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி, தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி, தமிழீழ ஆதரவு போராட்டத்தை முனைமலங்க செய்து, தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குழியாக வந்திருக்கிறது. ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது இன்னைக்கு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்கு வாடா, கல் குடிச்சு எவன் கேட்டால் திம்மலா நடடா, சோழரை உயர்த்துடா, சமூக ஒழுக்கக்கேடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று. யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பட முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது, தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில், பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைடு இருக்கிறால் தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால், அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் RSSஐ விட ஆபத்தானவர். RSSின் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார்.